வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு, கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கம் ஊக்கம் ஆக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். பைத்தாகரஸ் தேற்றம். இந்த தேற்றத்தை பற்றி என்ன அப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் மிகப்பெரிய பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு மற்ற இரண்டு பக்கங்கள் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் தொகைக்கு சமம். இதைத்தான் நான் என்ன பண்றேன், நல்லா பாருங்க. இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தின் மிகப்பெரிய இந்த மூணு பக்கத்தையும் பாருங்க. இதுல மிகப்பெரிய பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு மற்ற இரண்டு பாருங்க, மற்ற இரண்டு பக்கங்கள் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் தொகைக்கு சமம் சொல்லியாச்சு. அதை எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்னா, நல்லா பாருங்க. இது அதோட படம் கொடுத்துருக்கேன். அதை நான் என்ன செஞ்சேன், கிராஃப் ஷீட்டை வச்சு எப்படி நிரூபிக்கலான்னு பாருங்க. கிராஃப் ஷீட் இது இந்த பெரிய பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த சின்ன பக்கம் 3, இது 4. இதோட பரப்பளவு 9, இதோட பரப்பளவு 16. நன்னாங்க 16, 4 × 4. அப்போ இது எவ்வளவா இருக்கணும், 25. கரெக்டாக பாருங்கள். 5 × 5 25. 25 சதுரங்கள் இருக்குது. இதில் 9 சதுரங்கள் இருக்குது. இதில் 14 சதுரங்கள் இருக்குது. அதுக்காண்டி தான் இந்த கிராஃப் ஷீட்டை வச்சு சொல்லும்போது இன்னும் கூட தெளிவாக புரியுங்கிறதுக்காண்டி இது. அப்போது பைத்தாகரஸ் தேற்றம் எப்படின்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தின் மிகப்பெரிய பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு மற்ற இரண்டு பக்கங்கள் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் தொகைக்கு சமமாக இருக்கும். இதோட பரப்பளவை கூட்டினா இந்த பரப்பளவு கிடைக்கும். ஓகே.